சுவாமி எப்போதுமே உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பார். உபதேசம் பண்ணுகிற பொழுது இப்போ சொல்லுவா, தகுதி வாய்ந்த ஆளுக்கு இதை கொடுங்கோ அப்படின்னு. ஏன்னா பாத்திரம் அறிந்து பிக்ஷையிடு, எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கலாம், கையாள தெரியணும். சின்ன குழந்தை கையில் செல்ஃபோன் கொடுத்தா உடனே கீழே போட்டுடும். அதை கூட கொஞ்சம் வயசான குழந்தை கையில் செல்ஃபோனை கொடுக்கும்போது உடனே விளையாட்டுக்கு போய்டும், அது கேமுக்குள்ளே போய்டும். எப்படி தான் அந்த குழந்தைக்கு அந்த ஞானம் வருது? அந்த காலத்தில் அந்த செல்ஃபோனை இயக்கவும் நமக்கு தெரியாது, இப்படி செல்ஃபோனும் கிடையாது. ஏன் அப்படின்னா நவீனமான விஷயத்தை வச்சு சில சமயம் உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த செல்ஃபோன் உலகம் உன் கையில்னு சொல்கிறது போல உலகமெல்லாம் நம்முடைய கையில் இருக்குது. ஒரு காலத்தில் அத்தனையும் அகஸ்தியர் கையில் இருந்தது, இன்றைக்கி செல்வடிவில் எல்லாம் இருக்குது. அத்தனையும் அகத்தியரே இயக்குகிறார். ஏன்னா எங்கேயோ கல்யாணம் ஆச்சு, ஹிமயத்தில் கல்யாணம் ஆச்சு, பொதிகை மலையில் கல்யாண தரிசனம் பண்ணுறார். அதே போல் வெளிநாட்டில் இன்றைக்கி கல்யாணம் ஆனால் வீட்டில் இருந்த கல்யாணத்தை பார்த்துடலாம். இது காரணகத்தா அகஸ்தியமூர்த்தி. அதனால் இது அத்தனையுமே முன்பாகவே நடந்திருக்கு, புதுசாக எதுவும் நடக்கலை. எப்படி ஒரு செல்ஃபோனில் அனைத்து விஷயங்களும் நாம் இயக்கி செய்கிறோமோ, ஒரு குழந்தையிடம் கொடுத்தா அதை தட்டி இயக்க அதுக்கு சாதுரியம் உண்டாகிறதோ, அதுபோல் நமக்கு அப்பேற்பட்ட ஞானமும் கோயிலில் கிடைக்கும். எந்த ஞானம் வேணுமானாலும் கிடைக்கும். For more information, watch the full video, link in description.